ஃபேன் பாய் சம்பவம் ஜிபியூ ஃபர்ஸ்ட் டே தேர்ட் ஷோ பார்த்துட்டு வந்தாச்சு. நல்லா இருந்துச்சு படம். செமையாக ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டாக ஏகேக்கு பயங்கரமான படம் இது. ஆக்சுவலாக கதையெல்லாம் சொல்ல போகிறது இல்லை. கதை இருக்குது. ஆக்சுவலாக கதைலாம் இருக்குது. கமர்ஷியல் படத்தில் கதை எதிர்பார்க்கறது தவறு. இருந்தாலும் இதில் கதை இருக்குது. ஜாலியாக இருந்துச்சு. ரெஃபரன்சஸ் நல்லா ஜாலியாக இருந்துச்சு. வைக்கணும்னு வைக்கலை, எல்லாத்துக்கும் லிங்க்ஸ் இருக்குது. ஜாலியாக பக்காவாக ஃபேன் பாய் சம்பவம் தான். ஆதிக் ரவிச்சந்திரன் பக்காவாக ஃபேன் பாய் தான், சம்பவம் பண்ணிட்டாரு. எதுவும் குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இதில் பக்காவாக ஜாலியாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஏகே எல்லா லுக்ஸும் செம மாசாக இருந்துச்சு. எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான், மியூசிக் தான் கொஞ்சம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் எப்பயும் போல் ஆதிக் ரவிச்சந்திரன் பழைய பாட்டெலாம் வச்சு வைப் பண்ணிட்டார். படம் மாசாக இருந்துச்சு. மியூசிக் அது தீம் மியூசிக்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். லைக் எனக்கு எல்லாமே பழைய பாட்டு வச்சே அப்படியே ஃபுல்லாக முடித்த மாதிரி ஒரு ஃபீல். அது மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் இருந்துச்சு. என் ஒப்பீனியன் இது. பட் மற்றபடி ஃபேன்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் காமன் ஆடியன்ஸுக்கும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரணும் அப்படின்னா பக்காவான படம். ஜாலியாக இருந்துச்சு. மியூசிக் மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் பழைய பாட்டு வச்சு முடித்த மாதிரி ஒரு ஃபீலு. அதுவும் தேவையான இடத்துல இருந்தது. பட் மியூசிக் கொஞ்சம் அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் அப்பப்போ ஃபைட்டிங் சீன்ஸ் அப்போது மார்க் ஆண்டனி மாதிரியே வந்து அவர் பழைய பாட்டு வச்சு மேட்ச் பண்ணுவார்ல, அதே மாதிரி இந்த இதுலேயும் பாட்டு வச்சு மேட்ச் பண்ணியிருக்காரு. பட் ஃபுல் ஃபைட் சீனுக்கும் அந்த பாட்டு அப்படி வச்சது கொஞ்சம் எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. மற்றபடி ஸ்டார்டிங்லேருந்து எண்டு கிளைமேக்ஸ் வரைக்கும் படம் ஃபயராக தான் இருந்தது. ரேப்பர்ஸ் வச்சு நல்லா அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் அந்த மியூசிக்லாம் மேட்ச் பண்ணி அதெல்லாம் பண்ணிட்டாங்க. பட் அங்கங்கே அந்த பழைய பாட்டு யூஸ் பண்ணும்போதெல்லாம் அவர் வைப் பாட்டுன்னு சொல்லி யூஸ் பண்ணுறாருல, அது வந்து ஃபைட்ஸில் வச்சுருந்தாங்க, 2-3 ஃபைட்ஸில். பட் அந்த இடத்துல தான் கொஞ்சம் ஏன் வந்து கொஞ்சோண்டு பாட்டிலே முடிச்சிருக்கலாமே. இப்போ இந்த ட்ரெய்லர் கட்டில் வந்துச்சுல கொஞ்சோண்டா, அந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி முடிச்சு தான் நல்லா இருந்திருக்கும். பட் அந்த ஃபுல் ஃபைட் சீனே அந்த பாட்டு ஃபுல்லாக வர்றது அந்த இடத்துக்கு கொஞ்சம் எனக்கு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துச்சு. மற்றபடி பக்காவாக இருந்துச்சு படம். ஜாலியாக ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஃபுல் பேக் ஃபேன் பாய் சம்பவம். ஸோ ரொம்ப நாள் கழித்து ஏகேக்கு இப்படி ஒரு படம் ஜாலியாக மங்காத்தா அப்புறம் ஜாலியாக ஃபேன்ஸுக்காக பக்காவாக ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஃபயர் பேக்டு சம்பவம். ஸோ ஸ்பாய்லர்ஸ் அலர்ட்லாம் நான் எதுவுமே அலர்ட் தான் இந்த வீடியோ எதுவுமே லீக் பண்ணலை. பார்த்துட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக 6:50 ஷோ போயிருந்தேன். பார்த்துட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக சொல்லிகிட்ருக்கேன். இது என்னோடய ஒப்பீனியன். ஸோ அந்த மியூசிக் மட்டும் அந்த இது மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. கொஞ்சம் என்னடா இது, ஏன்னா ஜிவி பிரகாஷ்னா நல்லா தான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் போடுவார், அவரை பற்றி பிரச்சனை இல்லை. பட் அந்த இடத்துல ஏன் அவங்க இந்த டிசிஷன் எடுத்தாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. வைபாக இருக்கட்டும் சொல்லி வச்சுருப்பாங்க போல், கொஞ்சமாக வச்சுருக்கலாம். பட் ஃபுல் ஃபைட்டே அந்த பாட்டு வச்சே தான் போச்சு. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மற்றபடி பக்காவான மூவி. போயிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் தியேட்டர்ஸில். பாய், டேக் கேர்.